الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. இரவு தொழுகையை இமாஜமாத்தாக தொழுதுவிட்டு அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான ஒரு மாளிகையிலிருந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலிருந்து ஒரு சில செய்திகளை படித்துக் கொள்வதற்காக நீங்கள் ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், வாலிபர்களாக இந்த இடத்திலே உட்கார்ந்திருக்கின்றீர்கள். இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் ரமலானும் அல் குர்ஆனும் என்ற ஒரு தலைப்பில் ஒரு சில செய்திகளை திருமறை அல் குர்ஆனிலிருந்தும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வியலிருந்தும் குறுகிய நேரத்தில் உங்களுடைய கவனத்தை கொண்டு வருவதற்கு நான் விரும்புகிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கெல்லாம் செய்த மிகப்பெரிய ஒரு நிஅமத், இந்த ரமலான் மாதத்தை அடையிறதுக்கு நமக்கு தந்த பாக்கியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரத்யோகமாக ரமலான் மாதத்துல அவங்க நோன்பு பிடிச்சாங்க. இந்த மாதிரி இரவு தொழுகையை ஜமாத்தாக தொழுகிறதுக்கு ஆரம்பத்தில் அவர்கள் ஜமாத்தாக தொழுது நமக்கெல்லாம் ஜமாத்தாக தொழக்கூடிய ஒரு பாக்கியத்தை நமக்கெல்லாம் ஆக்கி தந்தார்கள். மூன்றாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தில் கூடுதலாக அல் குர்ஆனோடு தொடர்பு வைத்திருந்தார்கள். நான்காவதாக அல்லாஹ்வுடைய தூதர் அதிகம் தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் ரமலான் மாதத்தில். ஐந்தாவதாக இறுதிப்பட்டு வந்துட்டார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய அந்த இரவை அடைந்து கொள்வதற்காக தொடர்ச்சியாக 10 நாட்கள் பள்ளிவாசலிலே இஅ்திகாப் இருந்தார்கள். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான்ல செய்த பிரத்யோகமான அதிக ஈடுபாடு கொண்ட இபாதத்துக்கள். அடுத்த இபாதத்துக்கள் எல்லாம் இருக்குது. அதுல ஒன்றுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது. அல் குர்ஆனோடு எமது தொடர்பு பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்கறதுக்கு இருக்கு. ரமலான் மாதத்தை அல்லாஹ் நமக்கெல்லாம் அடையாளப்படுத்தி காட்டுறது எதனால தெரியுமா? குர்ஆனால தான். ரமலான் மாதத்தை அல்லாஹ் நமக்கு அடையாளப்படுத்தி காட்டுகிறான். இந்த ரமலான் மாதம் இது. ஏன் இந்த ரமலான் மாதம் சிறப்புக்குரியது? ஏன் இந்த ரமலான் மாதத்தில் ஒரு மாத காலம் நாம் நோன்பு பிடிக்க வேண்டும் என்ற காரணங்களை நாம் அலசி பார்க்கும் பொழுது அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரே ஒரு செய்தி என்ன தெரியுமா அன்பார்ந்தவர்களே? சூரத்துல் பக்கராவில் 183 முதல் 187 வரைக்கும் அல்லாஹ் நோன்பை பற்றியே அல்லாஹ் பேசிக்கொண்டே வருகிறான். நோன்புடைய சட்டங்கள் எல்லாம் பேசுகிறான். அதுல அல்லாஹ் 184வது வசனத்தில் ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், ரமலான் மாதம் எத்தகையதென்றால் அதில் தான் அல்லாஹ் திருமறை அல் குர்ஆனை இறக்கினான். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரகா, நாங்கள் இந்த திருமறை அல் குர்ஆனை பரக்கத் பொருந்திய ஒரு இரவில் நாங்கள் இறக்கினோம். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், இந்த குர்ஆனை நாம் கத்ர் என்று சொல்லக்கூடிய மகத்துவம் மிக்க ஒரு இரவில் இறக்கினோம் என்பதாக அல்லாஹ் நமக்கெல்லாம் சொல்லித் தருகிறார். இந்த ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் என்ற வசனத்தை அல்லாஹ் முடிக்கும் பொழுது என்ன சொல்கிறார் தெரியுமா அன்பார்ந்தவர்கள்? லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் குர்ஆனை உங்களுக்கு தந்ததற்காக அல்லாஹ்வுக்கு நீங்கள் நன்றியுடையவர்களாக இருப்பதற்கு போதுமானவர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். குர்ஆன் இல்லை என்றிருந்தால் இந்த இடத்துல நானும் இல்லை நீங்களும் இல்லை. அல்லாஹ் இந்த திருமறை அல் குர்ஆனை லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல இருந்து இலா சமாஇத் துன்யா, நம்ம பார்க்கிற இந்த வானம் இருக்குதையா,
இந்த வானத்துக்கு இறக்கிய நாள் தான் லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய நாள். லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல இருந்த குர்ஆன டோட்டலா முழு குர்ஆனையும் அல்லாஹ் நாம் பார்க்கின்ற இந்த வானம் இருக்குதையா, இந்த வானத்துக்கு இறக்கிய நாள் தான் லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய நாள். அங்கிருந்துதான் அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 40வது வயதுல ஹிரா குகையில முதலாக இக்ரா என்ற வாசகத்தோட அந்த குர்ஆனை இறக்கிறதுக்கு ஆரம்பித்து அவருடைய கிட்டத்தட்ட 23 வருட காலத்துல கொஞ்சம் கொஞ்சமாக பகுதி பகுதியாக தேவைக்கேற்ப பல காரணங்களுக்காக அல்லாஹ் அந்த குர்ஆனை 23 வருட காலமாக அல்லாஹ் இறக்கி முடிச்சான். ஹிரா குகையில் இறங்கிய நாள் என்பது லைலத்துல் கத்ர் என்ற நாள் கிடையாது. எல்லா குர்ஆனையும் அல்லாஹ் ரமலான் மாதத்துல முதலாவது வானத்துக்கு இறக்கிய அந்த நாள் தான் லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய அந்த நாள். நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்கு ஒரு மாத காலம் நோன்பு நோற்று பசியோடு இருந்து தாகத்தோடு இருந்து ஷஹவாத் என்று சொல்லக்கூடிய ஆசைகள் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தி அல்லாஹ்வுக்கு இப்படி ஒரு நன்றி செலுத்துவதற்கு குர்ஆனில் நமக்கு என்ன இருக்கின்றது? ஏதாவது ஒரு கேள்வி. இப்படியெல்லாம் நம்ம நன்றி செலுத்துறதுக்கு குர்ஆன் நமக்கு எதை தந்திருக்கின்றது? அல்லாஹ் அதை அழகாக பல இடங்கள்ல சொல்கிறான். முதல் இந்த திருமறை அல் குர்ஆன் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுகின்றது. நேர்வழியையும் தெளிவாகவே காட்டுகின்றது. வல் ஃபுர்கான், இது அசத்தியம் இது சத்தியம் என்கிற பிரிச்சு காட்டுது. இது ஷிர்க் என்கிறத பிரிச்சு காட்டுது. இது தௌஹீத் என்கிறத பிரிச்சு காட்டுது. இது பித்ஆ என்கிறத பிரிச்சு காட்டுது. இது சுன்னா என்கிறத பிரிச்சு காட்டுது. இவைகள் எல்லாம் மூட நம்பிக்கைகள் என்பதை பிரிக்கின்றது. இவைகள் எல்லாம் சரியான நம்பிக்கை கோட்பாடுகள். இவைகள் எல்லாம் வழிகட்டவர்களுடைய சிந்தனைகள். இவைகள் எல்லாம் சொர்க்கத்துக்கு எடுத்துக் கொண்டு செல்லக்கூடிய நல்ல வழிமுறைகள் என்பதை திருமறை அல் குர்ஆன் நமக்கெல்லாம் வழிகாட்டிய ஒரே காரணத்துக்காக. அதனாலதான் நாங்களும் இந்த இடத்துல இருக்கிறோம். நாங்க எல்லாரும் இந்த ஊர்ல இந்த இடத்துக்கே வரணும், வர வேண்டிய தேவையில்லை. இந்த குர்ஆன் நமக்கு இதெல்லாம் பிரிச்சு காட்டினதாலதான் நாங்க சரியான ட்ராக்ல இருக்கிறோம். முஸ்லிமாக இருந்து அதற்குள்ளேயும் அல்லாஹ் எங்களை எல்லாம் ஏகத்துவவாதிகளாக தேர்ந்தெடுத்து சுப்ஹானல்லாஹ், அது தேர்ந்தெடுத்தது நம்மளை ஏகத்துவவாதியாக மாற்றியது திருமறை அல் குர்ஆன். அதுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். வகத் ஜாஅக்கும் மிர் ரப்பிக்கும் மௌஇதத்துன், உங்களுடைய ரப்பிடம் இருந்து உங்களுக்கு ஒரு உபதேசம் வந்திருக்கின்றது. வஷிஃபாஉன் லிமா ஃபிஸ் சுதூர், உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய நோய்களுக்கு குணப்படுத்தக்கூடிய நிவாரணம் தரக்கூடிய ஒன்று உங்களுக்கு வந்திருக்கின்றது. வஹுதன், உங்களுக்கு நேர்வழி வந்திருக்கின்றது. வரஹ்மத்துல் லில் ஆலமீன், எல்லா மக்களுக்கும் அருள் சொரியக்கூடிய ஒன்று உங்களுடைய ரப்பிடம் இருந்து வந்திருக்கின்றது. அதுதான் திருமறை அல் குர்ஆன் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். குர்ஆனை நம்ம பார்த்த அன்பார்ந்தவர்களே, இந்த பகல் பொழுதை விட குர்ஆன் இரா பொழுதுகள் தான் குர்ஆனுக்கு உகந்ததாக காணப்படுகின்றது. அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான், குமில் லைல கலீலா நிஸ்ஃபஹு அவ் இன்குஸ் மின்ஹு அவ் ஸித் வரத்திலில் குர்ஆன தர்தீலா. நோன்பு கடமையாக்கப்பட்டதுக்கு முன்னுக்கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவங்க தொழுக தஹஜ்ஜுத் இரவு தொழுகை. அல்லாஹ் ரசூலுல்லாஹ்க்கு என்ன சொன்னான் தெரியுமா? இரவு நேரத்தில் அதிகமோ குறைவாகவோ நீங்க எழும்பிறீங்கப்பா, எழுப்பி ரப்பை நீங்கள் வணங்குங்கள். வரத்திலில் குர்ஆன தர்தீலா, இரவு நேரத்தில் நீங்க வணங்கும் பொழுது அந்த ரப்பை நீங்கள் என்ன செய்யுங்கள் தெரியுமா? திருமறை அல் குர்ஆனை நீங்கள் அதிலே நீங்கள் அழகாக ஓதுங்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். அப்ப இரவு நேரங்கள் என்பது குர்ஆனுக்குரிய நேரம். இரவு தொழுகையை பற்றி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? நம்ம எல்லாம் பெருமதி வழங்காம இருக்கிறோம். மன் காம ரமதான ஈமானன் வஹ்திசாபன்
எவரொருவர் இரவு நேரத்தில் ரமலானுடைய காலத்தில் இரவு தொழுகையை ஈமானுடனும் நன்மையை எதிர்பார்த்து நின்று வணங்குகிறாரோ அவருடைய முன்பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதர் ஆரம்பத்துல இரவு தொழுகையை முதலாவது நாள் ஜமாத் தொழுகைக்கு மக்கள் அதிகமானார்கள். எதுக்கு வந்தாங்க? அவங்க எல்லாம் பகல் நேரத்துல கஷ்டமான ஒரு வாழ்க்கை, கடுமையான வெயில், பாலைவனம், தண்ணீர் இல்ல, விறகு இல்ல, சாப்பாடு இல்ல. ஒவ்வொருத்தரும் காலை எழும்பி போனா நோக்கு முடிச்சுட்டு போய் மிகுந்த கஷ்டத்தோட என்ன செய்வார்கள் என்றா பகல் நேரத்துல உழைச்சிட்டு வந்து குடும்பத்தை காப்பாற்றக்கூடியவர்களாகத்தான் நபித்தோழர்கள் இருந்தார்கள். நோம்பு திறந்ததுக்கு பின்னால சகோதரர்களே, நோம்பு என்று சொல்லக்கூடிய பசியையும் தாகத்தையும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்காக ஒரு இபாதத்தாக பார்த்து அதிலே சரியாக நோம்பு நோட்டு நோம்பை திறந்ததற்கு பின்னால சரியான ஒரு டயர்ட் வரும் அவர்களுக்கு எல்லாம். என்ன செய்தார்கள்? ரசூலுல்லாஹ்வோடு இரவு தொழுகையில் அவர் இருந்தார்கள். ஆயிஷா அவர்கள் சொன்னார்கள், அபூ சலமா ரலி அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய இரவு தொழுகையை பற்றி கேட்ட நேரத்துல அதன் அழகை பற்றி மகனே நீ என்னிடத்தில் கேட்காதே என்றாங்க. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய இரவு தொழுகை அழகானது. அதன் நீளத்தை பற்றி நீ என்னிடத்தில் கேட்காதே என்றார்கள். அந்த அளவுக்கு அந்த தொழுகை நீளமானது. பக்கராவை ஓதுவார்கள், ஆல இம்ரானை ஓதுவார்கள், நிசாவை ஓதுவார்கள். நீங்க இந்த பள்ளிக்கு வந்திருக்கிறீங்க, இங்க கிட்டத்தட்ட ஒரு 1 hour ஹாஃபிஸ் ஓதுகிறார். நாங்க ருக்கு சுஜூத் எல்லாம் ஒட்டு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி தியாலத்துக்கு மேலாக நானும் நீங்களும் இந்த உலகத்துல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய இந்த வஹியை திருமறை அல் குர்ஆன் இறங்கிய இந்த மாதத்துல இந்த இரவுகள் அனைத்தும் குர்ஆனுக்குரிய இரவுகள். ஒவ்வொரு இரவுகளிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அனுமதி வழங்காம அதிகமானவர்கள் முஸ்லிம் சகோதரர்கள் பஜார்ல, வீட்டுல, கடையில போனோட விழிச்சு கொண்டு என்னென்னமோ உலகத்துல வேற இன்பங்கள்ல லைட்டு கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் லத்தத்துல் குர்ஆன், குர்ஆனை காதுகளால் கேட்பதற்கு, அதன் ராகத்தை சுவைப்பதற்கு, மனைவிட பேச்சு காதுகளுக்கு வராது. மனைவியா இருந்தா புருஷன் பேச்சு வராது. பெற்றோர்களா இருந்தா பிள்ளையுடைய சத்தம் வராது. பிள்ளைகளுக்கு பெற்றோர்களுடைய சத்தம் வராது. எங்கட சோசியல் மீடியா நம்ம போன நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? நம்ம தொழுகைக்கு வந்துட்டாலே நம்ம ஓபன் சைட்ல வச்சிருவோம். நம்ம அதுல வரக்கூடிய எந்த செய்திகளையும் பார்க்க மாட்டோம். அது இல்லாமல் இந்த வாழ்க்கையே இல்லை என்ற அளவுக்கு ஆகிருக்கும் பொழுது தக்பீர் கட்டி விட்டால் ரப்புக்கு முன்னால நானும் நீங்களும் நிற்கும் பொழுது ரப்புடைய வகை ஓதும் பொழுது சுப்ஹானல்லாஹ் நானும் நீங்களும் லைட்டு போகிறோம். அது இது மிகப்பெரிய ஒரு வாக்கியம். குர்ஆன காதுகளால கேட்க சொல்லி அல்லாஹ் எனக்கு உங்களுக்கும் சொல்கிறான், ஃபைதா கரஅத்தில் குர்ஆன், குர்ஆன் ஓதப்பட்டால் ஃபஸ்தமிஊ லஹா, நீங்கள் என்ன செய்யுங்கள்? அதை கேளுங்கள். லஅல்லகும் துர்ஹமூன், நீங்கள் இறைவனால் ரஹ்மத் செய்யப்படுவீர்கள். நானும் நீங்களும் இரவு தொழுகையில சாதாரணமாக கேட்டாலே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்குரியவர்கள். அதனாலதான் குர்ஆனை நம்ம வீட்டுல போட்டிருந்தா, வாகனத்துல போட்டு வச்சா, கடையில நம்ம போட்டு வச்சுட்டு வேற வேற கதைகள்ல ஈடுபடக்கூடாது. ஏன் தெரியுமா? குர்ஆன ஆடியோவா வீடியோவா நம்ம போட்டுட்டோம்னு சொன்னா அதை நம்ம கேட்கணும். கேட்டா நம்ம அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு சொந்தக்காரர்களாக மாறிவிடும். அதுவும் தொழுகையில சுப்ஹானல்லாஹ். ரப்புக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகையில நீ நின்னுட்டான்னு சொன்னா நீ யாருக்கு முன்னுக்கால நிக்கிறாய் தெரியுமா? ரப்புக்கு முன்னால நிக்கிறாய். அல்லாஹ்க்கு முன்னுக்கால நிக்கிறோமா? நம்ம தக்பீர் கட்டிட்டா அல்லாஹ்வுடைய வஹிய நம்ம நின்று கொண்டு கால்கள் வலி வந்தாலும் அந்த வஹிய நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1 hour கேட்கறதுக்குரிய பாக்கியத்தை தந்திருக்கிறானே, அல்ஹம்துலில்லாஹ். மக்களுக்கு பெருமதி வழங்குதில்லை. இந்த பெருமதி யாருக்கு வழங்குதில்லை. அல்லாஹ் அந்த பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் ரமலான் முடியும் வரைக்கும் நம்ம குர்ஆன் ஓதுவோம், கூடுதலா கேட்கிறது என்பது குறை. நபித்தோழர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எடுத்து பார்த்தா சுப்ஹானல்லாஹ்,
அவங்க குர்ஆனோடு எந்த அளவுக்கு தொடர்பு வைத்தார்கள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு சஹாபி இருந்தார், அவருடைய பேர் ஷுரை அல் ஹதுரமி. அல்லாஹ்வுடைய தூதர் அவரை பார்த்து சொன்னாங்க, என்ன தெரியுமா? ذاك رجل لا يتوسد القرآن. இந்த ஹதரமி என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் குர்ஆனை தலையணையாக வைத்து தூங்காதவர் என்று சொன்னார். அப்படின்னா குர்ஆனை யாராவது தலையணையா வச்சு தூங்குவாங்களா? அது அர்த்தமில்ல. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அவர் இரவு நேரம் ஆகிட்டா, இரவு நேரம் வந்துட்டா அல் குர்ஆனை ஓதாமல் அவர் தூங்க மாட்டார் என்று சொன்னாங்க நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது இரவு என்பது குர்ஆனுக்குரியது. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்வார்கள் என்றால், மஸ்ஜிது நபவியில மஹரிப் தொழுது விட்டு வெளியில வருவாங்க. வெளியில வந்து பார்த்தா அவர் வெளியில போறதுதான் வருவாங்க. அவங்க அப்படியே நின்றுவாங்க. ஏன் தெரியுமா? அவர் வெளியில வந்த உடனே மதீனால தூரப்பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகளில் இருந்து குர்ஆனிய சத்தம் அவருடைய காதுகளுக்கு அப்படியே வந்து கொண்டிருக்கு. அவருக்கு விளங்கும், இந்த சத்தம் இன்னவருடைய வீட்டிலிருந்து வருகிறது, இந்த சத்தம் இன்னவருடைய வீட்டிலிருந்து வருகிறது, இந்த குர்ஆனிய சத்தம் இன்னவருடைய வீட்டிலிருந்து வருகிறது, இந்த சத்தம் இன்னாருடைய வெடித்திருக்கும். பாலைவனத்துல பார்த்தா இரவு நேரத்துல எந்தெந்த வீடுகளில் இருந்து சத்தங்கள் எல்லாம் வந்தது என்று அவர்கள் சொன்னார்களோ அந்த வீடுகளை கண்ணு கட்டிய தூரத்தில் அவர்களை பார்க்க முடியாமல் இருக்கும். அந்த அளவுக்கு தொலைவுல எங்கிருந்தோ வீட்டிலிருந்து குர்ஆனிய சத்தங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய காதுகளை எட்டிய வரலாறுகளை படிக்கிறோம். அந்த வரலாறுகள், அந்த நிலைகள் எங்கட வீட்டுல அப்படியே அருகிட்டே போயிடுச்சு. எங்கட வீட்டுல இல்ல, இருந்த ஒரு காலம் நீங்க இருப்பீங்க. உங்களோட உம்மா உங்களை மஹரிபுக்கு பின்னுக்கால ஓல வச்சிருப்பாரு, உங்களோட உம்மா வச்சிருக்கிறோம். இப்ப யங் செட் அப்படி பாக்குறது இல்லை. இப்ப தாய்மார்கள் யங் செட்டுக்கும் குர்ஆனுக்கும் எந்த தொடர்புமே இல்லை. யங் அது லேடியும் தான், பாய்ஸும் தான், யுவதியும் தான், இளைஞரும் தான். அவங்க வீட்டுல மஹரிபுக்கு பின்னுக்கால குர்ஆன் ஓதுற பழக்கம் வீட்டுகள்ல அறவே இல்லாமலே போயிட்டு. இவங்களோட உம்மா வாப்பா அவங்கதான் பொறுப்புதாரியாங்க. அவங்கள்ட்ட அந்த காலத்தில் இருந்த தாய்மார்கள் மஹரிபு தொழுதுட்டா, பிள்ளைகள் வந்துட்டா பெரிய குர்ஆன் இருக்கும். வீட்டுல பிரிச்சனை செய்வாங்க. இஷா தொழுகை வரும் வரைக்கும் என்ன செய்வார்கள்? குர்ஆனை ஓதிக்கொண்டே இருப்பார்கள். அது பெரியது ஒரு பரக்கத் அந்த வீட்டுக்கு. அல்ஹம்துலில்லாஹ். வசனங்கள் வீடுகளை நிறைப்பதற்கு பதிலாக சைத்தானிய வசனங்கள் எல்லாம் வீட்டுக்குள்ள நிறைந்து காணப்படும். எல்லோருமே ஊமைகளாக இருக்கிறார்கள். வீட்டுல மாப்பா மஹரிபு பின்னுக்கால வந்து அவரு போன் இருப்பார், உம்மா மஹரிபு தொழுது போட்டு ரூம்ல ஒரு போன்ல இருப்பார், மகன் வந்த அங்கள் அவட ரூமுக்கு போவார், மகள் வந்த அங்கள் இவட ரூமுக்கு போவார். எல்லோரும் பார்த்து எல்லோரும் தனியாகவே இருப்பார்கள். பேசிக் கொள்வதே குறைவான ஒரு காலம். குர்ஆன் ஓதுறது எங்க நம்ம வீட்டுக்குள்ள? குர்ஆன் ஷைத்தான் உங்களோட வீட்டில இருந்து ஓடி விடுவான்னு சொன்னாங்க. சூரத்துல் பக்கராவை உங்களோட வீட்டுல நீங்க ஓதுங்கன்னு சொன்னாங்க. உங்களோட வீட்டுக்கு அது பரக்கத்தை தரும் என்றார்கள். சூரத்துல் பக்கராவை நீங்கள் ஓதுங்கள் என்று சொன்னார்கள். அதற்கு முன்னால் சூனியக்காரர்கள் எல்லாம் தலை குனிந்து போவார்கள் என்று சொன்னார்கள். சூரத்துல் பக்கராவை எவர் இரவு நேரத்தில் ஓதவில்லையோ அவர் மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை அடைந்தவராக இருப்பார் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதெல்லாம் நம்மட வீடுகள் இல்லை. நீங்க சொல்லிட்டு போறத சொல்லிட்டு போக, எங்கட வீடுகள் அதெல்லாம் இல்லை. நாங்க இப்ப மாறுறது யாரு மாத்தணும்? அது மாற்றத்துக்குரிய ஆரம்பம் ரமலான். ஏன்னா ரமலான் வந்துட்டா ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி பாவங்களை நம்ம தூண்டக்கூடிய, ஈடுபடுத்தக்கூடிய, பாவங்களை அழகாக காட்டக்கூடிய, பாவங்களுக்கு வழிகளை திறந்து விடக்கூடிய ஷைத்தான்களை ரசூலுல்லாஹ் கட்டி வச்சிருக்கிற ஒரு காலம் இது. நாங்க பெரும்பாலும் வீட்டுல டிவி இருந்தா கூட திறந்து பார்க்காத ஒரு காலம். அந்த முறையில் அப்படியே மூடிடுவோம். குர்ஆனோடு ரமலானில் நமக்கு காரணங்களுக்காக சூரத்துல் பக்கராவையாவது நாம கொஞ்சம் நம்ம என்ன செய்யறோம்? நம்ம வீட்டுல நம்ம ஓதனம் மட்டும் நம்ம நினைச்சுக்கிறோம், நம்மகிட்ட வரணும். ஒரு சஹாபி அவருடைய வீட்டுல சூரத்துல் பக்கராவை ஓதிக்கொண்டிருக்கிறார்.
அவர் ஜன்னலியூடாக அப்படியே வெளியில பார்த்தால் விளக்குகளை போன்ற வெளிச்சம் அவருடைய வீட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. ஒரு அற்புதமாக இருந்தது, ஆச்சரியமாக இருந்தது. சூரத்துல் பக்கராவை ஓதிக்கொண்டிருக்கிறார். ஒரு விளக்கு போன்ற ஒரு வெளிச்சம் அவருடைய வீட்டை நோக்கி இறங்கிக் கொண்டிருக்கின்றது. உடனடியாக ஓதுவதை நிறுத்திவிட்டு அதை பார்ப்பதற்கு அவர் அவசரமாக வெளியிலே போனார். புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. கீழே இறங்கின அந்த வெளிச்சம் அவர் போக போக அது மேலே அப்படியே உயர்ந்து கொண்டு அப்படியே போனது. அடுத்த நாள் காலையில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல முன்னே நாள் மகரிபு நேரத்தில் நடந்த செய்தி என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உனக்கு தெரியுமா அது என்னன்னு சொல்லி? அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு தெரியாதது என்னன்னு சொல்லி, அது என்னன்னு நீங்க சொல்லுங்கடா. அப்பதான் சொன்னாங்க, உன்னுடைய குர்ஆன் ஓதக்கூடிய அந்த சத்தத்தை கேட்டுவிட்டு வானத்திலிருந்து அந்த குர்ஆனிய அந்த சத்தங்களை கேட்பதற்காக மலக்குமார்களுடைய வீட்டை நோக்கி இறங்கிய நிகழ்வுதான் அந்த நிகழ்வு என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இதெல்லாம் குர்ஆனிய தொடர்புகளால வந்தது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌராத்தை ஓதக்கூடிய, தௌராத் இருக்குதா இல்லையா? தௌராத் வேதம் இருக்குது. இந்த தௌராத் வேதத்தை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அழகிய குரலில் ஓதுவார்கள். அல்லாஹ் உங்களுக்கும் உங்களோட குடும்பத்துக்கும் அல் குர்ஆனை அழகிய குரலில் ஓதுவதற்குரிய பாக்கியத்தை தந்திருக்கிறான்னு சொன்னாங்க நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் ஓதுவாங்க சஹாபாக்கள். எங்கள்கிட்ட அந்த பழக்கம் அப்படியே இல்லாம போயிடுச்சு. நிறைச்சிருந்தா சொல்லணும், இடம் கொடுக்காமலே இருக்குது. அதுள்ளுக்கத்தான் போன், அந்த போன்களுக்கத்தான் குர்ஆனிய சுஃப்ட்வேரும் இருக்குது. அதுள்ளுக்கத்தான் நாங்க எத்தனையோ இதுகளை எல்லாம் கையால தள்ளிண்டே போகிறோம். ஆனா அந்த குர்ஆன் எடுத்து தள்ளுறதுக்கு என்னோட விரல்கள் மறுக்குதுங்க. கொஞ்சம் பேர் என்ன செய்வாங்க, கொஞ்சம் ஜும்மாக்கு வந்தா கொஞ்சம் போன் எடுத்து கொஞ்சம் ஓதுவாங்க. சிலங்க இரவு நேரங்கள்ல சுப்ஹானல்லாஹ், நாங்க எவ்வளவு நேரம் நம்ம போன் பார்க்கிறோம், எவ்வளவு நேரம் எங்கட விரல்கள் எதையோ தட்டி கொண்டே போகின்றது. அந்த இரவு நேரத்துல அல் குர்ஆனை எடுத்து தள்ளக்கூடிய அளவுக்கு எங்கட விரல்கள் மறுத்து நிற்கின்றன. மனசுகள் எல்லாம் கல்லாகி போயிருக்கின்றன. அதை ஓதுவதற்கு தான் நீங்கள் மனசு இடம் கொடுக்காமல் இருக்குது. சுப்ஹானல்லாஹ், தக்ஷஇரு மின்ஹு ஜுலூதுல் லதீன யக்ஷௌன ரப்பஹும் சும்ம தலீனு ஜுலூதுஹும் வ குலூபுஹும் இலா திக்ரில்லாஹ். குர்ஆன ஓத ஓத, குர்ஆனுடைய அர்த்தங்களை நம்ம படிக்க படிக்க, நம்மள எத்தனை பேர் இருக்கிறார்கள்? நான் சூரத்துல் யூசுஃபை நான் வாசிச்சேன், தர்ஜுமாவை நான் வாசிச்சேன். அல்ஹம்துலில்லாஹ், இந்த புற ரமலான்ல சூரத்துல் யூசுஃபுக்குரிய தர்ஜுமா நான் வாசிச்சேன். அந்த அளவுக்கு சொல்லக்கூடிய மனநிலையில யாருமே இல்லை நம்மகிட்ட. நம்ம அப்படி வரல. ஆனா வெளிநாட்டுகள்ல சுப்ஹானல்லாஹ், பள்ளிவாசல்கள்ல ஒவ்வொரு ரமலானிலும், ரமலான் அல்லாத காலங்களிலும் ஒவ்வொரு சூறாக்கள் மக்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டு மக்களுக்கு அவருடைய தஃசீர்கள் விளங்கப்படுத்தப்படக்கூடிய ஒரு காட்சியை நம்ம யூடியூபுக்கு போனா பார்க்கலாம். எத்தனையோ சூறாக்களை விஷயத்தை சொல்லிட்டே வைத்திருப்பாங்க. இன்னொரு உலமா வருவார், அவர் சொல்லுவார், இவர் சொல்லுவார். எங்கட நாட்டுல அந்த பழக்கம் குறைவும் சில இடங்கள்ல தவிர, ரமலானில் சில இடங்கள் அல்ஹம்துலில்லாஹ் சில சூறாக்களை ஒரு தர்ஜுமாவை தஃசீர பள்ளியில் இருக்கக்கூடிய இமாம் அல்லது தெரிந்தவர் என்ன செய்வார்கள், ஆயத்தாக என்ன செய்வார்கள், அதை முடிச்சு கொள்வாங்க. அந்த பழக்கமுறை நமக்கு ரமலான்ல வரணும். அதுதான் குர்ஆனோடு. மறுமை நாளில் எங்களுக்கு என்று பேசக்கூடியவர்கள் யாரும் இல்லை. மனைவி எங்களுக்கு பேச மாட்டா, ஹஸ்பண்டா இருந்தா மனைவிக்கு ஹஸ்பண்ட் பேச மாட்டார், பிள்ளைகள் பெற்றோருக்கு பேச மாட்டார்கள் சார்பா, பிள்ளைகளுக்கு சார்பாக பெற்றோர்கள் பேச மாட்டார்கள். ஆனா மறுமையில ரெண்டு நமக்காக பேசமுன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபதிஹி வ பனீஹி. எல்லோரும் புரண்டோடுவார்கள். அந்த நாளில் எங்களுக்காக பேசுகின்றவர்கள் ரெண்டே ரெண்டு. அந்த நாள் இருக்குது, நாலில ரெண்டு நோம்போட சம்பந்தப்பட்டது. ஒன்று சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நோம்பு அல்லது எங்கட நன்மைகளும் தீமைகளும் சரியாகவே நிக்குது, பேலன்ஸ். ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னா கீழே வைத்திரும், தட்டி நேர நிக்குது. நீங்க அந்த நேரத்தை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க.
நன்மைகளும் தீமைகளும் சரியாக இருக்கிற நேரத்துல எங்களுக்குன்னு ஒரு நன்மையை தாரத்துக்கு யாரும் இல்லை. நாங்க நரகவாதி என்று இறைவனால் தீர்ப்பு சொல்லப்பட்ட நேரத்துல எங்களை ரப்பே யா அல்லாஹ் இவரை மன்னிச்சு இவரை சுவர்க்கத்துக்கு போட்டுரு என்று சொல்லப்படுறதுக்கு யாருமே இல்லாத தருணத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நோன்பு உனக்காக வேண்டி பேசும் தான் சொன்னாங்க. நோம்பா பிடிக்கும். நாங்க அது என்ன நோம்பா பிடிக்கிறது? எப்படி நோம்பா பிடிக்கிறது? நோம்பா பிடிக்கணும். அது என்ன நோம்பா பிடிக்கிறேன்னு சொன்னா, வாய் மட்டும் நோம்பு பிடிக்க கூடாது, கண் நோம்பு பிடிக்கணும். நோம்ப பிடிச்சிருந்து இரவு காலத்துல இந்த கண் படத்தை பார்த்தா, பாடியல் காட்சிகளை பார்த்தா, ரமலான்ல டைம் இருக்குது, நைட்ல ஃப்ரீ, கையில போன் இருக்குது, நான் ஒரு மியூசிக்கல் ஷோவை பார்க்கிறேன், பாட்டு இசையை நான் கேட்கிறேன், அல்லது பிறர்கள் பார்ப்பதற்காக என்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல நான் ஒரு ஏதா என்ற போட்டோவோ வாகனமோ ஏதோ போடுகிறேன், அதுல கொண்டு போய் ஜாயின் பண்றேன், ஒரு மியூசிக்க ஜாயின் பண்றேன். என் ஃபேமிலி எல்லாரும் நீங்க கேளுங்கப்பா, எல்லாரும் நான் உன்ன பேஸ்புக்ல ஷேர் பண்றேன், மியூசிக் கலந்த ஒன்று நான் ஷேர் பண்ணி விட்டுருவேன். காது நோம்பு பிடிக்கணும். எங்களை நோம்புல ஃப்ரீ டைம் தான், சும்மாதான் இருக்கிறோம், நம்ம அதை பார்ப்போம் இதை பார்ப்போம். நோம்போட நம்ம இருந்து இசையை நானும் நீங்களும் கேட்டால், ஹராமானதை பார்த்தால், எங்கட வாய் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நோம்புலே போய் சொல்கிறார், நோம்புல ஏமாற்றி பிசினஸ் செய்கிறார், நோம்புல மோசமான வார்த்தைகள் பேசுகிறார்கள். ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளை மோசமாகவே திட்டுகிறார் நோம்புல. கால் நோம்பு பிடிக்கணும், பாவங்களை நோக்கி கால்கள் நடக்கக்கூடாது. கை நோம்பு பிடிக்கணும், கைகள் பாவங்களை செய்வதற்கு போகக்கூடாது. அதுதான் நோம்பா பிடிக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எத்தனையோ நோம்பாளிகள் பசித்திருப்பதையும் தாகித்திருப்பதையும் தவிர வேற எதுவுமே அல்லாஹ்வுக்கு இல்லைன்றாங்க. இந்த நோம்பாளிகளுக்கு இந்த நோம்பு சிபாரிசு செய்யாது என்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்ப நாங்க நினைக்கடா நோம்பு வருகுது போகுது, நோம்பு வந்துட்டோம் அல்ஹம்துலில்லாஹ். நோம்ப பாதுகாக்கிறதே பெரிய வேலை. ஒரு நோம்ப பாதுகாக்கிறது, ஒரு நோம்ப ரமலான்ல ஒரு டேய ஈடு செய்ய முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த நோம்பு சொல்லுமாம், ரப்பே ரஹ்மானே, இதோ இந்த அடியான் இருக்கிறானே, பசித்திருந்தான், தாகத்தோடு இருந்தான், ஷஹவாத் என்று சொல்லக்கூடிய ஆசைகளை கட்டுப்பட்டிருந்தான், இவனுக்கு நீ பாவ மன்னிப்பு கொடுத்திருயான்னு பேசுகிறாங்க நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆன் வரும்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். யாரெல்லாம் குர்ஆன் ஓதினார்களோ அந்த குர்ஆன் ஓதுதலை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரத்தோட கொண்டு போய் கச்சாக்கினாங்க ரசூலுல்லாஹ். சொன்னாங்க, அந்த குர்ஆன் பேசணும்னு சொன்னாங்க. யா அல்லாஹ், இரவு நேரத்தில் தூக்கத்தை துளைத்து, அப்படியே ஹதீஸ்ல வருது, இரவு நேரத்துல தூக்கத்தை தொலைச்சி போட்டு உன்ன வேதத்தை ஓதின அடியானிவர், நீ அவனை நரகத்துக்கு போட்டுட்டாய், நரகத்துக்கு எழுதிட்டாய், நன்மைகள் போதாம இருக்கின்றன, இவனை நீ மன்னிச்சிரியா அல்லாஹ் என்று குர்ஆன் பேசும் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நம்மளுக்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படியான நன்மைகளை எல்லாம் நமக்கு சொல்லி தந்தார். இப்ப நீங்க இப்ப இந்த பயான கேட்டிருக்கிறீங்களே எல்லாம், இதுக்கு என்ன நன்மை தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பூமியிலே ஒரு கூட்டம் இறை இல்லங்களில் ஒரு இறை இல்லத்தில் ஒன்று கூடி, நம்ம ஒன்று கூடி இருக்கிறோம், குடும்பமாக நண்பர்களாக ஒன்று கூடி இருக்கிறோம். அவர்கள் இப்படி இருந்து அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதி அதை தங்களுக்கிடையே படித்துக் கொண்டார். இது படிக்கிறதா போட்டு அவர்களை வேற திசையில வச்சிருக்கிறான் அல்லாஹ். சிலர்களுக்கு நோயை கொடுத்து வராமல் அல்லாஹ் வீட்டில் வச்சிருக்கிறான். சிலர்களை இந்த சிந்தனையே இல்லாமல் அவங்களோட மனசில் அல்லாஹ் வேற வேற சிந்தனைகளை போட்டு அவர்களை பள்ளியை விட்டும் இரவு தொழுகையை விட்டும் இப்படியான உரைகளை கேட்பதை விட்டும் அல்லாஹ் திசை திருப்பி வச்சிருக்கிறான் அல்லாஹ். குர்ஆன கேட்கிறதுக்கு, குர்ஆன படிக்கிறதுக்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ரஹ்மதி செஞ்சிருக்கிறார். அதுக்கு நம்ம நன்றி செலுத்திக்கணும் அல்லாஹ்ட்ட. உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பேர் இருக்கிறாங்களா இல்லையா? போய் பார்த்தா தெரியும் எங்க எல்லாம் நிக்கிறாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு எல்லாம் ஜாஸ் கொடுக்கல,
இந்த சான்ஸ் ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ் இந்த ரமலான் முடியும் வரைக்கும் எனக்கும் உங்களுக்கும் தரணும் என்கிறத வேறையா அல்லாஹ் நம்ம கேட்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதரே இருக்கும். இரண்டாவதாக சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு சொந்தக்காரர்களாக இருப்பார்கள். மூன்றாவதாக சொன்னார்கள் அவர்கள் அந்த குர்ஆனை படிச்சுட்டு பள்ளிவாசலை விட்டு வெளியில போகும் பொழுது மலக்குமார்கள் அவர்களை சூழ்ந்து கொள்வார்கள். நான்காவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லாஹ் தன்னிடம் இருக்கின்ற மலக்குமார்களிடம் யார் யாரெல்லாம் இந்த குர்ஆனிய மஜ்லிஸில் இருந்தார்களோ அவர்களை பற்றி புகழ்ந்து பேசிக் கொண்டிருப்பான். எங்க படிச்சாது குர்ஆன்? எங்க படிச்சா? பள்ளியில வந்து படிச்சா. வீட்டிலையும் படிக்கலாம், கடையில படிக்கலாம், எங்கேயும் படிக்கலாம். இந்த நன்மை வராது. இந்த நன்மை வரணும்னா பள்ளிவாசல் நிர்வாகம் இப்படியான பயான் நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யும். ஏற்பாடு செஞ்சாதான் ஜமாத்தாருக்கு இந்த 4 நன்மையையும் பெற்றுக் கொள்ளலாம். பள்ளிவாசல் நிர்வாகம் இந்த மாதிரி குர்ஆன படிக்கிற பயான் நிகழ்ச்சிகளை அவங்க ஏற்பாடு செய்யாம இருந்தால் ஊர் ஜமாத்தினருக்கு இந்த 4 பாக்கியங்களும் இல்லாமல். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் உங்கள ஒருவர் காலையில புத்ஹான் என்ற சந்தைக்கு, இன்னொரு சந்தையும் சொன்னாங்க, இந்த சந்தைக்கு சண்டை பிடிக்க சூழ் கொண்ட 2 ஒட்டகங்கள், அதுலயும் அரபு நாட்டிலே மிக விலை உயர்ந்த ஒட்டகங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் உங்கள ஒருவர் காலையில அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்கு போய் ஒரு வசனத்தை ஓதி அல்லது 2 வசனத்தை ஓதி, 2 வசனம் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லாஹ் பள்ளிவாசலுக்கு இரவில தூங்கும் பொழுது ஆயத்துல் குர்சி ஓதிக்கொண்டு தூங்கணும். இரவில தூங்கும் பொழுது ஆமன ரசூல ஓத சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் ஓத சொன்னாங்களா? இல்ல, ஓத சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் சூரத்துல் பக்கராவும் ஆல இம்ரானும் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் மறுமையில் 7 கூட்டத்தாருக்கு நிலை கொடுப்பான். நம்மளுக்கு 7 கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், 7 கிடைக்கல. யாரெல்லாம் சூரத்துல் பக்கரா ஓடுகிறார்களோ, யாரெல்லாம் ஆல இம்ரான் ஓடுகிறார்களோ அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் நாளைக்கு மறுமை நாள்ல மேகங்கள் போன்று நிழல்கள் கொடுக்கும் என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப சூரத்துல் பக்கராவை மோதனும் நம்மளோட வீட்டுல நம்ம வளமையாக்கிக்கொள்ளும். வளமையாக்குறதுக்கு ஒரு முறை இருக்கு, என்ன தெரியுமா? இரவு நேரம் வந்துட்டா அல்லது தூங்கும் பொழுதோ நாம் ஆமனர் ரசூலை எப்போதும் ஓடிக்கொண்டு தூங்குகிற ஒரு பழக்கம் நம்மகிட்ட வரவே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அதிகாலையிலே கண் விழித்து விட்டால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வார்கள்? ஆயிஷா அம்மையார் அவர்கள் சொல்கிறார்கள் தூக்கத்தில் இருந்து எழும்பி விட்டால் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர் என்று சொல்வார்கள். பின்னால் தங்களுடைய முகத்தில் இருந்து தூக்கம் களைவதற்காக முகத்தை 2 கைகளாலும் துடைப்பார்கள். அதற்கு பின்னால் ஜன்னடியுடன் அவர்கள் ஒஸ்ரூம் போவார்கள் என்பதாக ஆயிஷா ரலி அவர்கள் சொல்கிறார். நம்ம எப்போதினது இந்த பழக்கங்கள் நம்முடைய வீட்டுல மிச்சமே குறவு. அந்த குர்ஆனிய தொடர்புகளை தொடர்ந்து வச்சு கொள்றதுக்கு நம்ம வீட்டுல ஆக குறைஞ்சது தூங்கும் பொழுதாவது இந்த ஆமன ரசூல் ஓதுற பழக்கம். தூங்கி எழும்பி நம்ம வஸ்ரூமுக்கு போறதுக்கு முன்னுக்கால ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா நீங்க படிச்சு பாருங்க. தொழுக சத்தமிட்டு ஓதப்பட மாட்டாங்க, பொதுவான சத்தமிட்டு. அசர் தொழுக சத்தமிட்டு இமாம் ஓதுவ மாட்டாங்க. ஆனா சூரியன் மறைந்தத்தோட வரக்கூடிய மகரிப் தொழுகை சத்தமிட்டு ஓதப்படுகின்றன. இஷா தொழுகையில கராத் சத்தமிட்டு ஓதப்படுகின்றன. சுபகு தொழுகையில சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னுக்கால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த ரமலான்ல அவர் ஒரு நாளைக்கு 2 விடுத்தம் வந்தார். இரவு நேரம் எத்தனை விடுத்தம்? 2 விடுத்தம். வளமையா அவர் வாரது ஒவ்வொரு ரமலானில் 30 நாட்களில் 30 விடுத்தம் வருவார். ஆனால் அவர் மரணிப்பதற்கு முன்னால் உள்ள அந்த ரமலானில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் இரவில 2 மட்டும் வந்தாங்க. அப்ப எத்தனை விடுத்தம் வந்திருப்பார்? மாசத்துக்கு எத்தனை விடுத்தம் வந்திருப்பார்? 60 விடுத்தம் வந்திருப்பார். 60 விடுத்தம் வந்திருப்பார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வகை கொண்டு வரதான் வேலை. ரசூலுல்லாஹ் மௌத்தா போனதோட ஜிப்ரீலுடைய வருகை
உலகுக்கு எந்த தொடர்பும் இல்லை. ஆனா வருடத்தில் ஒரு நாள் வருவார். அது என்ன நாள்? லைலத்துல் கத்ர். தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹ். ரூஹ் என்றால் ஜிப்ரீல். அன்று இரவு மட்டும் மலக்குகளின் தலைவர் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்றைய இரவுடைய ஸ்பெஷலுக்காக உலகத்துக்கு வந்துட்டு போவாங்கன்னு சொன்னாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். சலாம் சலாம், அன்றைய இரவு முழுக்கேனாது அமைதியாகவே இருக்கும். ஜிப்ரீல் இந்த உலகத்துக்கு வண்டே ஒரு நாள் நைட்டுக்கு மட்டும் தான் வந்துட்டு போவார். எல்லாம் இது எதற்கு? இதுவெல்லாம் குர்ஆனுக்கு. எங்களோட வாழ்க்கையில சில சூறாக்கள் பின்னி பிணைஞ்சிருக்குது. அதுல நான் இப்ப சொன்னது என்ன தெரியுமா? ஆமனர் ரசூல். முன்னால் பின்னால் உள்ள சுன்னத்துக்களை நம்ம பார்த்தா கிட்டத்தட்ட ராத்திபத்தான சுன்னத்துக்கள் 12 ரக்காத்துக்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அத தொழுதா அவருக்கு சுவர்க்கத்துக்கு ஒரு வீடு கட்டப்படும். அந்த தொழுகையை நீங்க தொழுதீங்கண்டா, முன்பணி சுன்னத்துக்களை தொழுதா அந்த 12 ரக்காத்தில் கிட்டத்தட்ட 22 தடவைகள் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதப்படுகின்றன. பார்த்தா கூட்டி கடிச்சு பிறகு பார்த்தா 50க்கு மேற்பட்ட தடவை ஒரு நாளைக்கு சூரத்துல் ஃபாத்திஹாவை நான் நிகழ்ம்போது. ஆனா அதுல என்ன இருக்கிறன்னு எனக்கும் உங்களுக்கும் தெரியாது. அதுல என்ன இருக்கிறன்னு எனக்கும் உங்களுக்கும் தெரியாது. நாங்க ஓதிட்டு போறோம். அது ஏன்னா நாங்க தர்ஜுமாவை நம்ம பார்க்கல என்ன இருக்குதுன்னு சொல்லி. ஏன்னா ஒரு நாளைக்கு 17 தடவை அதுல ஓதுறேன்டா அதுல என்ன இருக்குதப்பா அதுல நம்ம கேட்கறதுக்கு. நம்ம தர்ஜுமாவை கூட குறைஞ்சது வாசி பார்த்தோமா? அது என்னத்தை அல்லாஹ் சொல்கிறான்? இந்த அளவுக்கு இந்த சூறா பெருமதியான சூறாவா? குர்ஆன்ல மிக சிறந்த சூறான்னு சொல்றான் அல்லாஹ். எத்தனையோ பேர்கள் அல்லாஹ் சொல்கிறான். இதுல என்ன இருக்குது நம்ம படிக்கல. நம்ம என்ன செய்யணும்? குர்ஆன ஓதுறதோட தர்ஜுமாக்களையும் எங்களோட வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா படிக்கணும். இது குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை. குர்ஆன் ஓதும் போது அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று தொடங்குறது. பிஸ்மில்லா சொல்லி ஓதுறது. குர்ஆனை அழகாக ஓதுவது. குர்ஆனை ஓதும் போது அத்ததப்புர், குர்ஆனுடைய வசனங்களுக்கு தர்ஜுமாக்களை மொழிபெயர்க்கலை நம்ம இடக்கடை நம்ம பார்த்து கொண்டே போகும் பொழுது உள்ளத்துக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். அல்லாஹுடைய தூதர் ஒவ்வொரு 5 நேர தொழுகைக்கு பின்னுக்காலையும் சூரத்துன் நாஸ் ஒரு விடுத்தம், சூரத்துல் ஃபலக் ஒரு விடுத்தம் ஓதினார். இரவுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கும் பொழுது குல் ஹுவல்லாஹு அஹத் 3 விடுத்தம், சூரத்துன் நாஸ் 3 விடுத்தம், சூரத்துல் ஃபலக் 3 விடுத்தம் ஓதுவார்கள். கையில் ஊதுவார்கள், உடம்பு முழுக்க தேசிக் கொள்வாங்க. நீங்க யோசனை பண்ணி பாருங்க, இதெல்லாம் நாங்க செய்யறோமா இல்லையா? காலையிலையும் மாலையிலையும், காலையில் சூரத்துல் நாஸ் 3 விடுத்தம், சூரத்துல் ஃபலக் 3 விடுத்தம், மாலையில் சூரத்துல் நாஸ் 3 விடுத்தம், சூரத்துல் ஃபலக் 3 விடுத்தம். கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு நாளைக்கு ஒரு சூறாவை நானும் நீங்களும் 14 தடவை ஓதுறோம். என்ன இருக்குது இதுக்கு ஓதுறது? அறிஞர்கள் சொல்வார்கள், இந்த சாப்பாட்டை விட, இந்த சாப்பாடு இருக்குதா இல்லையா, சாப்பாடு, இந்த சாப்பாட்டை விட நம்ம குடிக்கிற இந்த தண்ணியை விட எங்கட வாழ்க்கைக்கு மிக மிக அத்தியாவசியமானது சூரத்துல் முஅவ்விதத்தை. அப்படின்னா சூரத்துல் நாஸும் சூரத்துல் ஃபலக்கும். அது என்ன சூறாண்டா அன்பார்ந்தவர்களே? ஒரு மனிதனுடைய பாதுகாப்புக்கு சேஃப்டிக்குரிய முக்கியமான 2 சூறாக்கள் என்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நாங்க செய்யணும் இது. எங்கட மகன் தூங்குறான், எங்கட மகள் தூங்குறாள், நாங்க பக்கத்துல இருந்து அவன் காதுக்கு கேட்கறதுக்கு இந்த 2 சூறாக்களையும் 3 சூறாக்களையும் ஓதி எங்கட கையில ஊதி, எங்கட சின்ன மகன் இருக்கிறானா இல்லையா, பால் குடிக்கிற பிள்ளை இருக்கும், 1ஆம் ஆண்டு பிள்ளை இருப்பாங்க, 2ஆம் ஆண்டு, 5ஆம் ஆண்டு, அல்லது உங்களோட வீட்டுல யாராவது நோயாளிகள் இருப்பார்கள், அவங்களுக்கு ஓதிக்கொள்ள தெரியாதவர்கள் இருப்பார்கள், பெரியவர்கள், தெரிஞ்சவர்கள், தெரியாதவர்கள் யாரும் இல்லை. இரவு நேரத்துல பாருங்க, இரவு நேரத்துல கண்களை மூடுவதற்கு முன்னால் ரப்பிடத்தில் அந்த சூறாக்களை ஓதி நானும் நீங்களும் பாதுகாப்பு தேடிட்டு தான் நம்ம போறோம். தூங்குறதுக்கு முன்னாலையும் குர்ஆன் வசனங்கள், தூங்கி எழும்பிய உடனும் குர்ஆனிய வசனங்கள். வாழ்க்கையில தான் வாழ்க்கை. உடம்புல சின்ன பிள்ளைக்கு தேய்ச்சி பழகும், அவன் கால உடம்புல பழகிடுவான். இதுகளெல்லாம் எங்களோட வீட்டுல வர வேண்டிய நல்ல பழக்க வழக்கங்கள்.
இவைகள் எல்லாம் எங்களுக்கு குர்ஆனோடு அதிக தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய விஷயங்கள். நாங்க அப்படியே போனை பார்த்திருக்கிறது, போனை பார்த்த மாதிரியே நம்மளுக்கு தூக்கம் போறது. சிலர்கள் போனை காதல வச்சிருப்பாங்க, உம்மா வந்து பார்க்கணும் மகனை. சில நேரம் எங்கட புள்ளகள் ஆம்பளை புள்ள கதவெல்லாம் மூடிட்டு தான் தூங்குறது. அவங்க நாளைக்கு 1 மணி 2 மணி 1 மணி 2 மணி சுபஹானல்லாஹ், ரமலானிலும் 1 மணி 2 மணி தூங்குறது இல்ல. இதெல்லாம் வாழ்க்கையே இல்லை. நாங்க அடுத்த வருஷம் இருப்போமோ இல்லையோன்னு தெரியாது. நாங்க சரியா எங்கட வாழ்க்கையை சரியா பண்ணிக்கிறோம். அதனால அதிகமான இளைஞர்கள் யுவதிகள் ரசூலுல்லாஹ் தூங்கும் பொழுது ஓதின வசனங்கள், ஆயத்துக்கள், சூறாக்கள் ஓதாமலே நித்திரைக்கு போகிறார்கள். என்ன பழக்கம் இல்லை. 2வது மார்க்கத்தை பத்தி தெரிவில்லை. 3வது குர்ஆன்ல இப்படியெல்லாம் இருக்குதா என்ற இந்த அம்சங்கள் கூட நமக்கு என்ன செய்ய தெரியாம இருக்குது. அதனால இந்த ரமலான் மாதத்தை நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா, குர்ஆன கேட்கறதுக்கு இந்த கியாமுல் லைல நம்ம பயன்படுத்தி கொள்ற மாதிரி குர்ஆன நம்ம இரவு நேரத்துல தஹஜ்ஜுக்கு எழும்பிட்டா, தஹஜ்ஜுக்கு நம்ம எழும்பிடுவோமா இல்லையா? பொதுவா நம்மளுக்கு பழக்கம் என்னன்னா, நம்ம சஹருக்கு சாப்பாட்டுக்கு தான் எழும்புறோம். நம்ம பழக்கம் என்னாவது சாப்பாட்டுக்கு எழும்பு. சாப்பாட்டுக்கு எழுப்புற பழக்கத்தை குறைச்சி போட்டுட்டு ரமலான்ல நம்ம எல்லோரும் எழுப்புவோம். கொஞ்சம் நேரத்தோட கொஞ்சம் நம்ம எழும்பி குர்ஆன கொஞ்சம் மோதி போட்டுட்டு, அல்லது ஒரு 3 ரக்காத்துல ஏதாவது ஒரு 2 ரக்காத்தை தொழுது போட்டுட்டு, அதுல வந்து குர்ஆன நம்ம ஓதி அல்லாஹ் அடிவானத்துக்கு வரக்கூடிய நேரத்துல அந்த ரப்பிடத்துல சுஜூதுல பாவ மன்னிப்பு தேடக்கூடிய மக்களாக இந்த ரமலான் மாதத்தை நம்ம பயன்படுத்திக் கொள்வோம். சாப்பாட்டுக்கு நேரத்தை ஒதுக்காம, சாப்பாட்டுக்கு ஒதுக்குறதா நம்மட வளமை. சஹரை நீங்க பிற்படுத்துங்க, சஹரை பிற்படுத்துங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க சஹரை பிற்படுத்த சொல்லி. 3:30 4 மணிக்கு சாப்பிடாம சஹரை வந்து ஒரு 4:30 பின்னால சாப்பிட்டு பழகணும். நம்ம பாங்கு சொல்லுகிற வரைக்கும் சாப்பிட. அதுக்கு முன்னால் உள்ள நேரங்களை, யா அல்லாஹ் என்னுடைய அடியான் இரவில் தூக்கத்தை தொலைத்து கண்களை விழித்து உன்னுடைய வேதத்தை ஓதினான் என்று ரப்பிடத்துல சொல்றதுக்காவது ரமலான்ல இரவு நேரத்துல சஹருக்கு முன்னால் உள்ள அந்த நேரங்களை நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டிய தேவை எனக்கும் உங்களுக்கும் இருக்குது. நம்ம பயன்படுத்த வாழ்க்கையில சில மாற்றங்கள் வரணும். எப்போதும் ரமலான் வருகிறது போகுதுன்னு இருக்காம, அதுவும் குறிப்பாக இளைஞர்கள் அவங்களும் அவங்களோட வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை கொண்டு வரணும். குர்ஆனோட நம்ம தொடர் வச்சு கொள்ளணும். இரவு தொழுகை நம்ம மிஸ் ஆக கூடாது. ஏன்னா அது குர்ஆனை கேட்கறதுக்கு அல்லாஹ் நமக்கெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்கி தந்த ஒரு முக்கியமான ஒரு இபாதத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனோடு நல்ல தொடர்புகளை வைத்துக் கொள்வதற்கு எங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் அருள் பாலிப்பானாக என கூறி இந்த உரையை முடித்து நான் விடைபெறுகிறேன்.